الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الفلاح حي على الفلاح حي على الصلاة حي على الصلاة الله أكبر الله أكبر لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனுடைய திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்தவனாக அந்த ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலாக மதிக்கப்படக்கூடிய கண்மணி நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த அவருடைய அன்பு தோழர்கள் தோழியர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய மார்க்க கட்டளையான இந்த ஜும்ஆ தொழுகையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் நிறைவேற்ற வேண்டும் என்கிற உன்னதமான நோக்கத்தோடு இங்கு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய வற்றாத பெருங்கருணை என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்கினிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளால் மனித சமூகத்திற்கு நன்மை தரக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நம்முடைய வாழ்க்கை நெறியாக நம்மை படைத்த இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிறார். நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை நெறி என்பது நம்முடைய கரங்களில் இன்றைக்கு சாதாரணமாக வந்தடைந்தது கிடையாது. இன்றைக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ரொம்ப இலகுவான முறையில எந்த கஷ்டமும் இல்லாமல் எந்த துன்பமும் படாமல் நாம் இன்றைக்கு இந்த மார்க்கத்தை நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த மார்க்கம் நம்மை வந்தடைவதற்கு எவ்வளவு சிரமங்களை அது சந்தித்திருக்கிறது. இந்த மார்க்கத்தை எடுத்து சொன்னவர்கள் எவ்வளவு பெரிய சிக்கல்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள்.
அவர்கள் எவ்வளவு கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்திருக்கிறார்கள் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிலைகளிலும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய செய்திகளை படிக்கும் பொழுது நாம் தெரிந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு ஈஸியாக இருக்கிறது இந்த மார்க்கம். ஆனால் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய காலத்திலும் சரி, அதற்கு முன்னால் வாழ்ந்த பல நபிமாருடைய வாழ்க்கையிலும் சரி, அந்த நபிமார்களுக்கு பிறகு அந்த நபிமாருடைய தோழர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலும் சரி, அந்த தோழர்களுக்கு பிறகு அவர்களை அடுத்து வரக்கூடியவர்கள் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டும், மார்க்கத்தினுடைய செய்திகளை மக்களுக்கு மத்தியிலே பறைசாற்ற வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை தன்னுடைய உள்ளத்திலே ஆழமாக வைத்தவர்கள் இப்படி வழிமுறையாக அவர்கள் வாழ்ந்த அந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் இந்த மார்க்கத்தை சொன்னார்களோ அவர்கள் பட்ட கஷ்டங்கள், அவர்கள் பட்ட துன்பங்கள், அவர்கள் செய்த தியாகங்களுக்கு எந்த ஈடும் கிடையாது. அவ்வளவு அர்ப்பணிப்பு, அவ்வளவு தியாகங்களை செய்திருக்கிறார்கள். அவ்வளவு தங்களுடைய வாழ்க்கையை இந்த மார்க்கத்திற்காக எல்லா நேரங்களிலும் எப்படியாவது அல்லாஹ்வுடைய கொள்கையை சொல்ல வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தை தங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்து அதன் அடிப்படையிலே தன்னுடைய வாழ்க்கையில நடந்திருக்கிறார்கள். ஒரு சாதாரண தியாகம் கிடையாது. இன்னைக்கு நாம படக்கூடிய கஷ்டங்கள்லாம் ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. இன்றைக்கு இந்த இந்திய நாட்டில் நீங்க எடுத்துக்கோங்க, இந்திய நாடை போன்ற பல நாடுகள்ல மார்க்கத்தை பின்பற்றுகிறார்கள். ஆனால் எந்த கஷ்டமும் கிடையாது, எந்த துன்பங்களும் கிடையாது, பெரிய அளவுல சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப கொடூரமான விஷயங்களும் கிடையாது. ஆனால் இதே இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக இஸ்லாமியர்கள் இந்த ஒரே காரணத்திற்காக பல நாடுகள்ல துன்பம் விளைவிக்கப்படுகிறார்கள். நாம் கூட கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பலஸ்தீனம் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு, முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு கடுமையான தொந்தரவு கொடுக்கிறார்கள், கடுமையான வேதனைகள் அளிக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் தங்களுடைய வாழ்க்கையில தங்களுடைய உயிரை கையில பிடித்துக் கொண்டு அவர்கள் எந்த நேரம் தனக்கு மரணம் வருமோ என்று அந்த ஒரு பய உணர்வோடு வாழக்கூடிய மக்களாக அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவுக்கு அவர்கள் செய்த காரியம் என்ன? உலகத்துல எல்லா பக்கமும் அடித்து விரட்டப்பட்ட அந்த யூதர்கள் நாடோடிகளாக சுற்றி திரிந்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த ஒரு காரணம், வேற ஒண்ணும் கிடையாது. என்ன எதனால கொடுமைப்படுத்தப்படுறாங்க, ஏன் அவர்கள் சிறுமைப்படுத்தப்படுறாங்க? நாளுக்கு நாள் அவர்களுக்கு எதிரான அந்த அவர்கள் தாக்குதல்கள் அதிகப்படுத்தப்படுவதற்கு காரணம் என்ன? நாடோடிகளாக சுற்றித் திரிந்த யூதர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறாங்க. இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த பிறநலம் நாடக்கூடிய விஷயத்தின் அடிப்படையில வாங்க கஷ்டப்படாதீங்க, இந்த எங்க பகுதியில் நீங்க இருந்துக்கோங்க என்று இப்படி அந்த மக்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார்கள். அப்படி அடைக்கலம் கொடுத்தவனுடைய விளைவு என்ன தெரியுமா? அவருடைய சூழ்ச்சியின் காரணமாக நாளுக்கு நாள் யாரெல்லாம் அடைக்கலம் கொடுத்தார்களோ அவர்கள் அனைவரையும் அந்த இடத்திலிருந்து வெளியேற்றி இன்றைக்கு பலஸ்தீனம் என்ற ஒரு நாடே இல்லாத அளவிற்கு அந்த மக்களுடைய நிலை. தங்குறதுக்கு வீடு கொடுத்தாங்க, இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தாங்க, தன்னுடைய நிலத்தை அந்த மக்களுக்கு அர்ப்பணித்தார்கள். இன்னைக்கு அவங்க இருக்கக்கூடிய இடம் எங்க? வீடு கிடையாது, ஒரு தங்குறதுக்குண்டான எந்த வசதி வாய்ப்புகளும் கிடையாது. கடற்கரை ஓரமாக சின்ன சின்ன டெண்டுகளை போட்டு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அகதிகளாக, சொந்த நாட்டுல அகதிகளாக வாழக்கூடிய ஒரு கஷ்டம் தான் அந்த மக்கள் இன்றைக்கு பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப கூட சமீபத்தில் நடந்த நிகழ்வு என்ன? அதே அகதிகள் முகாமில கொண்டு போய் குண்டு வீசக்கூடிய அந்த இஸ்ரேல் கயவர்கள் அந்த கொடுமைகளை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார்கள். தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, ஒரு வழியும் கிடையாது, ஆனாலும் தாக்குதல் நடத்துகிறார்கள். அப்படி என்ன செய்றாங்கன்னா, சில மக்கள் இந்த மார்க்கத்திற்காக, இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக, அல்லாஹ் தன்னுடைய கடவுள் என்று சொன்னதற்காக, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எங்களுடைய முன்மாதிரி என்று சொன்னதற்காக இவ்வளவு கஷ்டங்கள் படுகிறார்கள். இது இந்த கஷ்டம் இன்னைக்கு நேரத்தில் கிடையாது. என்றைக்கு இந்த மார்க்கம் இந்த மக்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டதோ, என்றைக்கு இந்த மார்க்கம் மக்களுக்காக இறை தூதர்களின் மூலமாக வலியுறுத்தி சொல்லப்பட்டதோ அந்த காலகட்டத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும். அப்ப இந்த மார்க்கத்தை நாம பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நேரத்திலையும் அவங்களுடைய தியாகங்களை நம்ம நினைச்சு பார்க்கணும். நம்ம தான் பெரிய தியாகமே பண்ணல. என்ன பெரிய தியாகம் பண்ணிருப்போம்?
நம்முடைய வாழ்க்கைக்காக தியாகம் பண்ணிருப்போமே தவிர இந்த மார்க்கத்திற்காக தியாகம் என்று சொன்னால் பெரிய அளவுல ஒரு தியாகம் கிடையாது. ஏன் தியாகம் பண்றதுக்கு மனசு வரல? மார்க்கத்தை நம்ம கஷ்டப்பட்டு நாம எடுக்கல, அல்லாஹ் நம்மள விரும்பி கொடுத்திருக்கிறான். இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக அடி வாங்கி இருக்கிறோமா? இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக ஊர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறோமா? இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக நம்முடைய தாய் தந்தையை நாம இழந்திருக்கிறோமா? நம்முடைய குடும்பங்களை நாம இழந்திருக்கிறோமா? ஒண்ணும் கிடையாது. ரொம்ப இலகுவான முறையில கஷ்டம் இல்லாம துன்பம் இல்லாம இந்த மார்க்கத்தை நம்முடைய கரங்கள்ல கொடுத்ததுனால இதனுடைய வலிமை நமக்கு தெரியல, இதனுடைய மகத்துவம் தெரியல. எல்லாருக்குமே, நான் உள்பட அனைவருமே இந்த மார்க்கத்தை நாம எப்படி வச்சிருக்கிறோம்? ஏதோ தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், தான தர்மங்கள் செய்றோம், இப்படித்தான் இந்த மார்க்கத்தை நாம பின்பற்றுகிறோமே தவிர இந்த மார்க்கத்தினுடைய யதார்த்த நிலை என்ன? அல்லாஹ் நம்மிடத்துல என்ன விரும்புறான்? இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்? மறுமைங்கிறது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை? இதெல்லாம் நம்ம என்னைக்கா சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? கிடையாது. ஏன் சிந்திக்கல? நாம இதனுடைய வலிமையை, இதனுடைய மகத்துவத்தை இன்னும் உணராத மக்களாக நாம வாழ்ந்து விட்டு இருக்கிறோம். ஆனால் பல கஷ்டங்களுக்கு மத்தியில் இந்த மார்க்கத்தை பின்பற்றாங்கல்ல. இன்னைக்கு இந்த பலஸ்தீன மக்கள் அடி வாங்கி அந்த மக்கள் நாளுக்கு நாள் கொலை செய்யப்படக்கூடிய நேரத்துல கூட அவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன? ஹஸ்புன் அல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறான். இந்த உலகம் தானே அற்பமான ஒரு வாழ்க்கை, இதுல எங்களுக்கு எங்க வாழ்க்கை முடிஞ்சிட்டு இருந்தால் மறுமையில நிரந்தர ஒரு வாழ்க்கை கிடைக்குமே, அழியாத ஒரு வாழ்க்கை இருக்குது, நிலையான ஒரு வாழ்க்கை இருக்குது என்று கஷ்டங்களுக்கு மத்தியில் அந்த மக்கள் சொல்றாங்க. இதெல்லாம் எங்க இருந்து வந்தது? ஆரம்பத்துல இந்த மார்க்கத்தை எடுத்து வைத்த அந்த நபிமாருடைய வாழ்க்கையில இருந்து அந்த மக்கள் பாடம் படிக்கிறாங்க. அந்த பாடத்தை நம்ம படிச்சிருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் வருது. وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. இறை நம்பிக்கையாளர்களே, உங்களை ஓரளவு அச்சத்தால சோதிப்போம், பயத்தால சோதிப்போம், பசியால சோதிப்போம், விளைச்சல் நிலங்கள்ல சேதத்தை ஏற்படுத்தி சோதிப்போம், உயிர்கள்ல சேதங்களை ஏற்படுத்தி சோதிப்போம். வபஷிரி சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள். நற்செய்தி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றானே. இந்த வசனத்தை படிக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையிலும் கஷ்டம் வருது, நம்முடைய வாழ்க்கையிலும் துன்பம் வருகிறது, நம்முடைய வாழ்க்கையிலும் வியாபாரத்துல நஷ்டம், நம்முடைய குடும்பத்திலும் உயிரிழப்புகள் ஏற்படுது. இப்படி ஏற்படக்கூடிய நேரத்துல நாம் என்ன நினைக்கிறோம்? எத்தனையோ பேர் உலகத்துல இருக்கானே, அல்லாஹ்வை வணங்கல, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படல, ஆனா அவனுக்கு எந்த கஷ்டமே இல்லையப்பா, அவன் சந்தோஷமா இருக்கிறானே. அல்லாஹ்வை வணங்குறோம், அல்லாஹ்வுடைய தூதரை வணங்குறோம், 5 நேரம் நாம தொழுகிறோம், நமக்கு இவ்வளவு கஷ்டங்கள் அல்லாஹ் கொடுக்கிறானே, இவ்வளவு துன்பங்கள் அல்லாஹ் கொடுக்கிறானே என்று நாம் என்ன செய்றோம்? அப்படி நமக்கு வரக்கூடிய துன்பங்களை நினைத்து நம்முடைய மனதிற்குள்ள ஒரு பதட்டத்தையும் ஒரு குழப்பத்தையும் நாம ஏற்படுத்துகிறோமா இல்லையா? இந்த நபித்தோழருடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி இருந்தாங்களா? இந்த மார்க்கத்திற்காக தியாகம் பண்ண பல நபித்தோழர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தப்படுறாங்க? அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல ஹப்பாப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் காபத்துல்லாஹ்வினுடைய ஒரு இடத்துல ஒரு மூலையில அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படி அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்துல இந்த ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இந்த மக்களுக்கு குறைஷிகள் இருக்காங்களே, இறை நம்பிக்கை இல்லாதவர்கள், அவர்கள் நாங்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக கடுமையான முறையில எங்களை கொடுமைக்கு உள்ளாக்குறாங்க, எங்களுக்கு ஆபத்துகளை ஏற்படுத்துகிறார்கள், எங்களுக்கு இடைஞ்சல் தர்றாங்க, எங்களை வேதனைப்படுத்துகிறார்கள் என்று இந்த நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்லிட்டு, எங்களுக்காண்டி நீங்க அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யக்கூடாதா, அல்லாஹ்விட எங்களுக்காண்டி நீங்க கையேந்த கூடாதா என்று இந்த ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்றாங்க. வரலாறுகளை படிக்கும் பொழுது அவங்களுடைய அந்த அர்ப்பணிப்பு, தியாகம், அவர்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்திருக்கலாமே என்று நாம நினைக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வார்த்தை கேட்டாங்க பாருங்க, அம் ஹசிப்தும் அன் ததுகுலல் ஜன்னah, நீங்க எந்த கஷ்டமும் படாம எந்த சிரமமும் இல்லாம ரொம்ப ஈஸியாக இலகுவாக சொர்க்கத்துக்குள்ள போயிடலாம் நீங்க நினைக்கிறீங்களா?
கஷ்டமே வரக்கூடாத, துன்பமே வரக்கூடாத, உங்களுக்கு இழப்புகளே ஏற்படக்கூடாத, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாய மக்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக பலவிதமான கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. எந்த அளவுக்கு கொடுமை? ஒரு மனிதரை உயிரோடு என்ன செய்றார்கள்? குழி தோண்டி புதைக்கிறாங்க. அவருடைய உடல்ல என்ன செய்றாங்க? இரும்பு சீப்புகளால், ரம்பங்களால் அவருடைய உடலை இருகூறாக பிரிக்கிறார்கள். இரும்பு சீப்புகளால் அவருடைய மேனியை அப்படியே சீவுகிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய கொடுமைகளுக்கு ஆளாக்கி இருப்பாங்க, எவ்வளவு பெரிய அநீதியை இந்த மக்களுக்கு கிடைத்திருப்பார்கள். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு தியாகம் பண்ணி அவ்வளவு சிரமப்பட்டார்களே, அந்த மாதிரி ஒரு கஷ்டம் வராம, அந்த மாதிரி ஒரு துன்பம் வராம நீங்க சொர்க்கம் போலாம் நீங்க நினைக்கிறீங்களா என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய நபி தோழர்கள்ட்ட சொல்றாங்க. எப்படிப்பட்ட தியாகம் நம்ம தியாகம் பண்றோம்? என்ன தியாகம்? 5 நேரம் தொழுக, எவ்வளவு பெரிய தியாகம். ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து குர்ஆன் ஓதுறது கடுமையான தியாகம். ஒரு 4 சூறாக்களை துஆக்களை மனப்பாடம் பண்றது தியாகம். ஒரு மனுஷனை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றோம், யாராவது சலாம் சொல்லுவாங்களே, நான் சொல்றேன்ப்பா, இது தியாகம் நாம நினைக்கிறோம். ஒரு வார்த்தையை சொல்வதில, ஒரு வார்த்தையை மொழிவது, ஒரு கடமையை நிறைவேற்றுவது, இதை நம்ம தியாகம் நினைக்கிறோம். அங்க அப்படிப்பட்ட தியாகம் அது. மார்க்கத்தை சொல்வதில, தனக்கு கிடைத்த நேர்வழியை அல்லாஹ்வுடைய பாதையில எடுத்து வைப்பதில் அவ்வளவு தியாகம் பண்றாங்க. அந்த நபி தோழர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஈஸியா போலாம் நினைக்கிறீங்களா? கஷ்டப்படாம போயிடலாம் நினைக்கிறீங்களா? சிரமப்படாம போயிடலாம் நீங்க நினைக்கிறீங்களா என்று அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால் இந்த வாழ்க்கையில நீங்க எடுத்து பாருங்க. நபி தோழர்கள்ல அபூதர் ஹிபாரி என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர், அவங்க சிரியா என்று சொல்லக்கூடிய அந்த ஷாம் தேசத்துல இருக்கிறாங்க. இப்ப மக்காவிலே இஸ்லாத்தினுடைய செய்திகள் எல்லா மக்களுக்கும் மத்தியில பரவி இருக்கும் பொழுது அருகில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் பரவுது. அப்படி பரவக்கூடிய நேரத்துல இந்த ஷாம் தேசத்துல வசித்த அபூதர் ஹிபாரி என்று சொல்லக்கூடிய ஹிபார் குலத்தை சார்ந்த இந்த அபூதர் அவர்களுக்கு கிடைக்குது. இவங்க என்ன செய்றாங்க? செய்திகளை பார்த்துவிட்டு நல்ல ஒரு அழகான ஒரு செய்தியா இருக்குது, நல்ல அழகான ஒரு மார்க்கம் முழுக்க, அப்ப இதை பத்தி நம்ம இன்னும் கூடுதலா நாம தெரிஞ்சுக்கணும் என்று அவங்களும் பல வழிமுறைகளை கையாளுறாங்க. ஆனா அவங்களுக்கு திருப்தி இல்ல, சரியான செய்தி கிடைக்கல. வரக்கூடிய மக்கள்கிட்ட கேட்கிறாங்க, மக்காவுக்கு வந்துட்டு வரக்கூடிய மக்கள்கிட்ட எல்லாம் விசாரித்து அந்த செய்திகளை பற்றிய, நபிகளார் அவர்களை பற்றியும் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை பற்றி கேட்கும் பொழுது அவங்க சொல்லக்கூடிய பதில்கள் அவங்களுக்கு ஒரு திருப்தி இல்ல. இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம்? நம்மளே போய் இந்த மார்க்கத்தை கேட்போம், நபிகள் நாயகம் அவர்களை போய் சந்திப்போம், அவங்க என்ன சொல்கிறார்கள் என்று கேட்போம் என்று மக்கமா நகருக்கு பல நாட்கள் பயணம் செய்து மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக மக்கமா நகருக்கு வர்றாங்க. மக்கமா நகரங்கிறது எப்படி இருந்துச்சு அன்னைக்கு? எடுத்த உடனே முகமது நபின்னு கேட்ட முடியுமா? இஸ்லாத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல முடியுமா? ஒண்ணும் பண்ண முடியாது. எந்த அளவுக்கு நான் அவங்களுடைய வாழ்க்கையை படிக்கும் பொழுது மக்காவில அவர்கள் ஒரு விசாரணை செய்யறாங்க. இந்த அபூதர் ஹிபாரி என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழர் என்ன கேட்கிறாங்க? இந்த மாதிரி முகம்மதுன்னு ஒருத்தர் இருக்கிறாராமே, அவரு எங்க இருப்பாரு? இதுதான் கேள்வி. முகம்மதுன்னு ஒருத்தர் இருக்கிறாராமே, அவர் ஏதோ ஒரு செய்தியை சொல்றாராமே, அந்த முகம்மது எங்க இருக்கிறாரு? விடுவாங்களா அவங்க? முகம்மதை பத்தி கேட்க வந்திருக்கிறானா, இவனை விடக்கூடாது என்று அடித்து கடுமையான தொல்லைகளுக்கு, கடுமையான துன்பங்களுக்கு அந்த அபூதர் ஹிபாரியை பலவிதமான கொடுமைகளுக்கு உள்ளாக்குறாங்க. கடுமையான அடி. அந்த கடுமையான அடியில் அவங்க என்ன செய்றாங்க? அவர்களிடமிருந்து தப்பித்து காபாவினுடைய திரைச்சல் இருக்கு பாருங்க, காபாவை சுத்தி ஒரு துணி வச்சிருக்கிறாங்க, அந்த துணிக்குள்ள போய் மறைந்து கொள்கிறார்கள். இப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலைன்னு பாருங்களேன். இன்னைக்கு அப்படி ஒரு கஷ்டம் இருக்கா நமக்கு? நம்ம பின்பற்றுவதற்கு கஷ்டங்கிறோம். நமக்கு கிடைத்த நல்ல செய்திய நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறது கஷ்டம். நீங்க இந்த ரமலான் மாசத்துல கூட பாருங்களேன், நம்ம ரமலானுக்கு முன்னாடி கூட ஒரு பயான்ல சொல்லுவோம், ரமலான்ல எல்லாரும் இபாதத்தோடு இருப்போம், ரமலான் முடிஞ்சோடனே எல்லாரும் வரமாட்டோம்னு சொன்னோம்ல, அதே நிலைதான். ரமலான் முடிஞ்ச மறுநாள் சுபு தொழுகை பாத்தீங்கன்னா
பள்ளிவாசல் ஃபுல்லா இருந்த கூட்டம் 3 சஃப் 4 சஃப் அவ்வளவுதான் முடிஞ்சு. இன்னைக்கு போய் பார்த்தோம்னா 2 சஃப் நிக்கிறாங்க. இதுதான் நம்முடைய தியாகம், இதுதான் நம்முடைய அர்ப்பணிப்பு, இதுதான் நம்ம முஸ்லிம்னு மார்தட்டி சொல்றோமே அந்த மகிமை. அபூதர் கிபாரி அவங்களுடைய வாழ்க்கை நீங்க பாருங்க. முகமதுங்கிற அந்த மனிதனை பற்றி விசாரித்ததற்கு அவர்கள் கொடுமைப்படுத்தப்படுறாங்க. அவர்கள் அந்த கொடுமையினுடைய அந்த தாக்கம் தாங்க முடியாம காபாவினுடைய திரைச்சிலைக்கு பின்னாடி போய் மறைந்து கொள்கிறார்கள். மக்கத்து குறைஷிகளுக்கு தெரியாம ஒரு கட்டத்துல ஒரு வழியாக அல்லாஹ்வுடைய தூதரை பற்றிய செய்தி தெரிஞ்சு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போயாச்சு. அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, நீங்க இங்க வந்தீங்களே, இங்க வந்து நீங்க எவ்வளவு நாள் ஆச்சு? கிட்டத்தட்ட 1 மாசம் ஆச்சுக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்க வந்து எவ்வளவு நாள் ஆச்சாமா? 1 மாத காலம் ஆகிவிட்டது. 1 மாத காலமாக அல்லாஹ்வுடைய தூதரை அவங்களால பார்க்க முடியல, அவ்வளவு எதிர்ப்புகள். அப்ப அந்த 1 மாச கால சாப்பாடு தண்ணிக்கெல்லாம் என்ன பண்ணீங்க? இந்த மக்கத்து குறைஷிகள் வராத நேரங்கள்ல இந்த சம்சம் தண்ணி இருக்குது, அதை குடித்துதான் நான் என்னுடைய வாழ்க்கையை நான் வந்து என்ன செஞ்சேன், ஓட்டிக்கொண்டேன் என்று அந்த அபூதர் கிபாரிங்கிற நபி தோழர் சொல்றாங்க. எவ்வளவு பெரிய தியாகம் யோசிச்சு பாருங்க. ஒரு மணி நேரம் நின்று தொழுறதுக்கு நம்ம தியாகங்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து குர்ஆன் ஓதுனது நம்ம தியாகங்கிறோம். ஒரு மனுஷனை பார்த்து சலாம் சொன்னது தியாகங்கிறோம். அற்பத்திலும் அற்பமாக நடக்கக்கூடிய சின்னஞ்சிறு காரியங்களை நம்ம தியாகங்கிறோம். நபி தோழர்கள் என்ன செஞ்சிருக்க, அந்த மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக அவ்வளவு தியாகம் பண்ணி சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அடித்து போட்டா கேட்பதற்கு ஆள் இல்லைங்கிற அந்த அவல நிலையில இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதற்காக வந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட மார்க்கத்தை கேட்டாச்சு. ஒரு வழியா 1 மாதம் கழித்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல கேட்கிறாங்க, மார்க்கத்தை கேட்டாச்சுல, அவங்கள பத்தி கேட்டதுக்கு அடி விழுந்தாச்சு. இப்ப மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு வெளியில போக முடியுமா? முகமதுடைய மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்ல முடியுமா? ஒரு வார்த்தை கூட வெளியில சொல்ல முடியாது. ஆனாலும் அந்த நபித்தோழருடைய தியாகத்தை பாருங்க. நேர கடைவீதி மக்கள் கூடக்கூடிய இடங்கள்ல எந்த இடத்துல முகமது என்ற மனிதரை பற்றி எனக்கு சொல்லுங்கள் என்று சொன்ன போது எந்த இடத்துல வைத்து அவர்களை அடித்தார்களோ அதே இடத்துல வந்து நின்று சொல்கிறார்கள், ஓ மக்களே, நான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொண்டேன், இந்த முகமது அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் நம்புகிறேன், அல்லாஹ்வுடைய அடிமை என்று நான் நம்புகிறேன் என்று இந்த அபூதர் கிபாரிங்கிற நபித்தோழர் வந்து சொல்றாங்க. விடுவாங்களா அவங்க? அபூதர் கிபாரியை கடுமையான முறையில தாக்குறாங்க. மயக்கம் போட்டு விழக்கூடிய அளவிற்கு அவர்களை அடித்து துன்புறுத்துகிறார்கள். அந்த நேரத்துல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அந்த அபூதர் கிபாரி அவர்களை காப்பாற்றுகிறார். இப்படிப்பட்ட தியாகம் பாருங்க. காப்பாற்றி கூட்டிட்டு போயாச்சு. மறுநாள் திரும்ப அதே இடத்துக்கு வர்றாங்க. திரும்ப வந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு சொல்ல முடியுமாங்க நம்மளால? இப்படி ஒரு பிரச்சாரத்தை நம்ம பண்ணி இருக்கிறோமா? இப்படி ஒரு செய்தியை நம்முடைய குடும்பத்திலேயோ நம்முடைய அக்கம் பக்கத்திலேயோ நம்முடைய நண்பர்களிடத்திலேயோ நாம வாழக்கூடிய வீதியிலேயோ நாம பழகக்கூடிய நண்பர்களிடத்திலேயோ இதை நாம சொல்லக்கூடிய தைரியத்தை நாம வளர்த்திருக்கிறோமா? கிடையாது. அபூதர் கிபாரி என்ன செய்றாங்க என்று சொன்னால், 1 மாத காலம் வந்து பயணம் செய்து வந்து இந்த மார்க்கத்தை தெரிந்து 1 மாத காலம் ஒளிந்திருந்து அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்து மார்க்கத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் அடி வாங்கிய அதே இடத்துல இந்த மார்க்கத்தை சொல்கிறார்கள் என்று சொன்னால் யோசிச்சு பாருங்க. சாதாரண தியாகமா இதெல்லாம்? இந்த ஒரு நபி தோழருடைய வாழ்க்கை நீங்க ஒட்டுமொத்த 200 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறாங்களே, அவர்கள் இந்த தியாகம் இந்த 200 கோடி மக்கள் தியாகம் பண்ணாலும் ஈடாகாது. அவ்வளவு தியாகம் பண்ணி இருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் அடிச்சா கேட்கறதுக்கு ஆள் இருக்குது, மறைத்து நடந்தாலும் கூட வெளிப்படுத்துறதுக்கு பல்வேறு வசதி வாய்ப்புகள் இருக்குது. ஆனா அன்னைக்கு ஒண்ணும் கிடையாது, கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அவ்வளவு கடுமையான நேரத்துல இந்த மார்க்கத்தை ஏற்று இந்த செய்திகளை சொல்கிறார்கள் என்று சொன்னால் யோசித்து பாருங்க. அந்த மாதிரி இந்த மார்க்கத்தை நாம நேசிக்கணும், இந்த மார்க்கத்துடைய செய்திகளை நாம பின்பற்றணும். அப்படி பின்பற்றக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம் என்பது சாதாரண ஒரு மார்க்கம் கிடையாது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் ரொம்ப இலகுவான ஒரு மார்க்கம். ஆனால் அதே நேரத்துல இந்த மார்க்கத்தினுடைய ஒவ்வொரு செய்திகளும் அது நம்ம இன்றைக்கு முழுமையாக வந்தடைந்திருக்கிறது என்று சொன்னால் பல்வேறு நபித்தருடைய தியாகங்களுக்கு மத்தியில தான் இந்த மார்க்கம் நமக்கு வந்தடைந்திருக்கிறது. அப்ப இந்த மார்க்கத்தை பெற்றிருக்கக்கூடிய நாம நம்முடைய வாழ்க்கையில இதை எந்த அளவுக்கு நாம பின்பற்ற வேண்டும்? எவ்வளவு பெரிய அவல நிலைகள்ல நம்ம இன்னைக்கு பள்ளிவாசல்கள்ல பாக்குறோம். தொழுகைக்கு மக்கள் இல்லாம, ஒரு பயான் நிகழ்ச்சிகள்ல மக்கள் கலந்து கொள்ளாம, ஒரு நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய செல்போன்ல எவ்வளவு நேரங்களை நம்ம செலவழிக்கிறோம். நல்ல விஷயங்களோ கெட்ட விஷயங்களோ எப்படி வேணாலும் நீங்க எடுத்து பாருங்க. நாம அதுல செலவழிக்கக்கூடிய நேரங்கள் என்பது மிக அதிகம். அல்லது நண்பர்களோடு அடுத்தவர்களை பற்றி தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசக்கூடிய நேரங்கள் அதை விட அதிகம். இப்படி இந்த உலகத்தினுடைய கவர்ச்சிகளை நோக்கி நாம போகிறோமே தவிர, உலகத்தினுடைய அந்த வசதி வாய்ப்புகளை நோக்கி நாம போகிறோமே தவிர, மார்க்கத்திற்காக நமக்கு வழங்கப்பட்ட செய்திக்காக நமக்கு வழங்கப்பட்ட இந்த அற்புதமான ஒரு நேரிய மார்க்கத்திற்காக நாம செய்யக்கூடிய தியாகம் குறைவு, அதை சிந்திக்கக்கூடிய எண்ணம் குறைவு, அதை பற்றிய சிந்தனை நம்முடைய உள்ளத்துல குறைவு. இதெல்லாம் எதனால ஏற்படுது? அல்லாஹ்வுடைய நெருக்கம் நம்ம இடத்துல இருந்து ரொம்ப தூரமாகி விட்டது. ஒரு செல்போனை நேசிக்கிறோம், ஒரு டிவியை நேசிக்கிறோம், இன்னும் பிற உலகத்தில் உள்ள பொழுதுபோக்கு சாதனங்களை நேசிக்கிறோம். நம்மை படைத்த, நம்ம உருவாக்கிய, நமக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை வழங்கிய, நம் வாழ்வதற்குண்டான வாழ்வாதாரங்களை வழங்கிய அந்த அல்லாஹ்வை நாம் நெருக்கமாக எடுத்துக்கொள்வது கிடையாது. நீ புலம்புறோமா இல்லையா? ஒரு போர் நடக்குது, போர் நடக்கக்கூடிய நேரத்துல இன்னைக்கு நமக்கு சிலிண்டர் கிடைச்சிருமா, பெட்ரோல் கிடைச்சிருமா, டீசல் கிடைச்சிருமா, நாளைக்கு லாக்டவுன் போட்டுருவாங்களோ என்றெல்லாம் பயப்படுறோமே. இப்படி பயம் வருவதற்கு முன்னாடி நாம நல்ல நிலையில இருக்கும் பொழுது, நல்ல மனிதர்களாக வாழும் பொழுது, திடகாத்திரமாக வாழும் பொழுது, பொருளாதாரம் இருக்கும் பொழுது, செல்வ செழிப்புகள் இருக்கும் பொழுது, கொஞ்சமாவது நம்மை படைத்த இறைவனை நாம நினைத்து பார்த்திருக்கிறோமா? அல்லாஹ் நினைக்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வழிகாட்டுதலை நினைத்து பார்த்திருக்கிறோமா? எத்தனையோ நபித்தோழர்கள் இந்த மார்க்கத்திற்காக தியாகம் பண்ணாங்களே, அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்திருப்போமா? நம்முடைய பகுதிகளில் எத்தனையோ பேர் மார்க்கத்தை எடுத்து சொல்லி கஷ்டப்பட்டிருப்பாங்களே, அவங்களுடைய வாழ்க்கையவாது சராசரியாக நினைவு கூறியிருப்போமா? கிடையாது. அப்படி போறோம் நம்முடைய வாழ்க்கை. அப்ப இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில மாற்றிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நம்ம பண்படுத்தணும், நம்முடைய வாழ்க்கையை தூய்மைப்படுத்தணும். முடிந்த வரைக்கும் மார்க்கத்தோடு நம்முடைய தொடர்புகளை அதிகரிக்கணும், அல்லாஹ்வோடு நம்முடைய நெருக்கத்தை ஏற்படுத்தணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கல்ல, ஒரு நபித்தோழர் வர்றாங்க, அந்த நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு செய்வதற்காக தண்ணீரை எடுத்து வைத்து உதவி செய்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஏதாவது என்கிட்ட கேள. அந்த நபி தோழர்கிட்ட கேட்கிறாங்க, என் அருமை தோழரே, உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஏதாவது ஒண்ணு கேளுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதுக்கு அந்த நபி தோழர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நம்மள்ட்ட கேட்டா என்ன சொல்லுவோம்? இப்ப என்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் போன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 25,000 ரூபாய்க்கு ஒரு போன் கிடைச்சா நல்லது. அல்லது அவரு ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி தர்றாருன்னு வச்சுக்கோங்க, 1 லட்சம் ரூபாய் கிடைச்சாலும் நல்லதுன்னு நாம நினைப்போம். ஒரு பைக் ஒண்ணு வாங்கி தராங்க, ஒரு 50,000 ரூபாய்க்கு ஒரு பைக் வாங்கி தராங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம என்ன செய்வோம்? உனக்கு என்னப்பா அவனுக்கு அத்தா கேட்கிறாரு. இப்ப என்ன செய்வோம்? ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பைக் ஒண்ணு வாங்கி கொடுத்தா, ஒரு செல்போன் ஒண்ணு வாங்க, ஒரு பைக் ஒண்ணு வாங்கி கொடு, அதோட கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் காசு கொடுத்தனா ஜாலியா ஒரு டூர் போயிட்டு வந்துடலாம், அதுக்கு ஒரு 50,000 ரூபாய் கூட சேர்த்து கொடுத்தனா சுபவனல்ல எங்க அத்தா மாதிரி வருமானு போயிருவோம். இப்படி நம்முடைய தேவைகள் உலகத்தை நோக்கி, உலகத்தினுடைய கவர்ச்சிகளை நோக்கி, இப்படி எல்லா மனுஷனும் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் எல்லாருமே எப்படி பார்க்கிறோம்னா உலகத்தினுடைய ஆசை, உலகத்தினுடைய கவர்ச்சி, இப்படி பார்க்கிறோமே தவிர கொஞ்சம் ஒரு கணம் உட்கார்ந்து யோசித்து அல்லாஹ்விடத்துல நமக்கு எப்படி சொர்க்கம் கிடைக்கும், அல்லாஹ் நமக்கு எப்படி சொர்க்கத்தை வழங்குவான், சாதாரணமா அது கிடைக்குமா நமக்கு? நபித்தோழர்கள் இவ்வளவு தியாகம் பண்ணிருக்காங்களே, நபிமார்கள் இவ்வளவு தியாகம் பண்ணிருக்காங்களே, நாம எல்லாம் என்ன தியாகம் பண்ணிருக்கோம் என்று ஒரு நாள் நாம சிந்தித்து பார்த்திருப்போமா? கிடையாது. நபித்தோழர் கேட்கிறாங்க, முராஃபகத்துக ஃபில் ஜன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் உங்களோடு சொர்க்கத்துல இருக்கணும். இப்படி என்ன, இங்க ஒரு 10 பேர் இருக்கோங்களே,
நானே நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு 10 பேர் இருக்கோமா, இந்த 10 பேர்ல நாம என்னைக்காவது ஒரு நாளைக்கு அல்லாஹ்வுடைய தூதரோடு சொர்க்கத்துல நாம இருக்கணும்னு உளப்பூர்வமாக மனம் வந்து அல்லாஹ் மீது உள்ள நம்பிக்கையில, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலின் மீது உள்ள நம்பிக்கையில நாம கேட்டிருப்போமா? நமக்கே சந்தேகம் வரும். நம்ம இன்னைக்கு உளப்பூர்வமா கேட்டோம், ஒரு துவா பண்ணுவோம், பிரார்த்தனை செய்வோம், என்னுடைய இறைவன் எனக்கு தருவாங்கிற நம்பிக்கையோடு கேட்டது குறை. அந்த நபித்தோழர் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட அடுத்த நிமிடமே சொல்றாங்க, முராஃபகத்தக ஃபில் ஜன்னah, அல்லாஹ்வுடைய தூதரே உங்களோடு நான் சொர்க்கத்துல இருக்கணும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் செய்யப்பா வேற ஏதாவது கேள. அப்பவும் அந்த நபித்தோழர் சொன்ன வார்த்தை என்ன? முராஃபகத்தக ஃபில் ஜன்னah, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே உங்களோடு நான் சொர்க்கத்துல இருக்கணும், இதை தவிர எனக்கு எதுவும் வேண்டாம். இப்படி நினைச்சு பார்க்க முடியுமா? இப்படி எல்லாம் வாழ்ந்திருக்காங்களே என்று கற்பனை செய்து பார்க்க முடியுமா? இதுதாங்க தியாகம், இதுதான் அர்ப்பணிப்பு. நம்மள்ட்ட என்ன அர்ப்பணிப்பு? பேர் முஸ்லிமா இருக்குது, நம்முடைய தோற்றங்கள் முஸ்லிமா இருக்குது, ஆனா நடவடிக்கைகளோ நம்முடைய செயல்பாடுகளோ நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிலைகளும் இஸ்லாத்திற்கு நேர் மாற்றமா இருக்கு. அப்ப எப்படி நாம இந்த தியாகத்தை நினைச்சு பார்ப்போம்? எப்படி இந்த அர்ப்பணிப்புகளை எல்லாம் நினைச்சு பார்ப்போம்? அப்ப நம்முடைய வாழ்க்கையை மாத்தி அல்லாஹ்வோடு நமக்கு நெருக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு வழி என்ன, அதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். அல்லாஹ்வுடைய வசனங்களை இன்னைக்கு ஓதுறோம், படிக்கிறோம், எப்படி படிச்சுட்டு போறோம்? ஒரு கடமையா உட்கார்ந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 வசனத்தை படிச்சிருவோமே, ஒரு குர்ஆன் ஒரு 10 வசனத்தை ஓதிரோமே நினைச்சிட்டு போறோம். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய வசனங்களை நீங்க படித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய உள்ளம் அச்சத்தால் நடுநடுங்கும்னு வருது, அப்படியே உங்களுடைய தோள்கள் எல்லாம் சிலிர்க்கும்னு வருது. என்னைக்காவது நம்ம படிக்கும் போது அப்படி ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்துல வந்திருக்குமா? நம்முடைய உடல்கள் சிலிர்த்து எப்படி சொல்றான்ல, வானத்தை படைச்சதை பத்தி, பூமியை படைச்சதை பத்தி, சூரியனை பற்றி, நம்மை படைத்ததை பற்றி அல்லாஹ் சொல்றானே, இப்படி படைச்சிருக்கிறானே அல்லாஹ் என்று மெய் சிலிர்த்திருக்கிறோமா? நம்முடைய உடல்கள் சிலிர்த்திருக்குமா? நரகத்தை பற்றிய வேதனைகளை படிக்கும் பொழுது நம்முடைய உள்ளங்கள் நடுங்கி இருக்குமா? ஒரு நாளைக்கு வண்டியில வர்றோம், ஒரு போலீஸ்கார் நிக்கிறாரு, புடிச்சா 5000 ரூபாய் ஃபைனை போட்டுருவாரு, 1000 ரூபாய் நம்ம அபராதம் கட்டணுமே என்று ஒரு பயம் வருதா இல்லையா? ஆனா நம்மளை படைத்த இறைவன் அவன் நமக்கு அவனுடைய திருமறை வசனங்கள்ல மறுமைங்கிற ஒரு நாளை பற்றியும் நரகத்துடைய வேதனைகளை பற்றியும் அவ்வளவு எச்சரிக்கை பண்றானே, ஒரு பயம் வந்திருக்குமா? இந்த கோடை காலம் வெயில் தாங்க முடியல, ஒவ்வொருத்தரும் அல்லல் படுறோம், திண்டாடுறோம், நீ எவ்வளவு நாளைக்கு இருக்குமோ, நீ எவ்வளவு நாளைக்கு நம்ம கஷ்டப்பட போறோமோ என்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் மனம் வெந்து போகக்கூடிய சூழ்நிலையில அல்லாஹ்வுடைய வேதனையை யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்தை விட எத்தனை மடங்கு வேதனை. அத சாதாரணமா தவிச்சு போக முடியுமா? சாதாரணமா கடந்து போயிடலாமா? தியாகம் இல்லாம, அர்ப்பணிப்பு இல்லாம ஈஸியா போயிட முடியுமா? இந்த வசனம் அதானே நமக்கு சொல்லுது, எந்த கஷ்டமும் இல்லாம, துன்பமும் இல்லாம இலகுவா நீங்க சொர்க்கத்துக்குள்ள நீங்க போயிடலாம்னு நினைக்கிறீங்களப்பா என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, அந்த வசனத்தை யோசிச்சு பாருங்க. அதை யோசிச்சு பார்த்துதான் நபி தோழர்கள் தியாகம் பண்றாங்க. நாம யோசித்து பார்க்கல, நமக்கு அந்த தியாக மனப்பான்மை வர மாட்டேங்குது. அப்ப இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருந்து மாற்றி ஒவ்வொருத்தரும் நம்ம சுயபரிசோதனை செய்யணும். நான் அல்லாஹ்வோடு இருப்பதற்கு என்ன வழி, நான் அல்லாஹ்விடத்துல வெற்றி அடைவதற்கு என்ன வழி? இன்னைக்கு குடும்பமா இருக்கிறோம், தாய் இருக்காங்க, தகப்பன் இருக்கிறாங்க, பேரன் இருக்கிறாப்ல, தாத்தா இருக்கிறாங்க, இப்படி ஒரு குடும்பமாக நாம் இருக்கிறோம். இது எது வரைக்கும் பயனளிக்கும்? இந்த உலகத்துல வரைக்கும் தான் பயனளிக்கும், நம்முடைய மரணம் வரைக்கும் பயனளிக்கும். ஒரு தாத்தா இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய மரணம் வரைக்கும் அவருடைய பிள்ளை, அவருடைய பேரன் உதவி செய்வார்கள். ஒரு பேரன் இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய தந்தையும் அவருடைய தாத்தாவும் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் உதவி செய்வார்கள். அந்த மறுமை நாள் வந்துவிட்டது என்று சொன்னால் ஒரு மனிதனை விட்டு அவனுடைய தாய் ஓடி விடுவார்கள், அவனுடைய சகோதரன் ஓடி விடுவான், அவனுடைய தாய், அவனுடைய தந்தை நம்மளை விட்டு விரண்டு ஓடி விடுவார்கள். அவனுடைய மனைவி, அவனுடைய நண்பர்கள், அவனுடைய குழந்தைகள் யாரும் பக்கத்துல இருக்க மாட்டாங்க.
எங்க ஓடுவாங்க? ஒரு பக்கம் ஓட முடியாது, நம்மை விட்டு தனியாக நிற்பார்கள். இங்கே சொல்லலாம் எங்க அத்தா, எங்க அத்தாவுடைய அத்தா என்று இங்கே சொல்லலாம், மறுமையில தெரியும். ஆனால் யாரும் யாருக்காவது பேச முடியுமா? யாரும் யாருக்கும் பரிந்துரை பண்ண முடியுமா? ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நாள் வருவதற்கு முன்னாடி இந்த தியாகங்களை எல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும். நபித்தோழர்களுடைய தியாகம், கஷ்டம், அர்ப்பணிப்பு, இன்னைக்கும் இந்த மார்க்கத்தை சொல்வதற்காக கஷ்டப்படுறாங்களே, அதையெல்லாம் நாம நினைத்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு நல்ல மக்களாக, அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற மக்களாக, அல்லாஹ்வுடைய அன்பை பெற்ற மக்களாக, நபியோடு பயணித்து அந்த நபியோடு நாளை சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.